பெண் குழந்தையின் கையில் தற்காப்பு கலை, சமூகத்தின் கையில் பாதுகாப்பான எதிர்காலம். வணக்கம் பொதுமக்களே, நான் ஒரு வழக்கறிஞராக இந்த அறிவிப்பை வெறும் பள்ளி திட்டமாக பார்க்கவில்லை. இது ஒரு சட்டப்பூர்வமான பாதுகாப்பு புரட்சி என்று பார்க்கிறேன். இன்று தமிழக அரசு பள்ளிகளில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு கராத்தே, ஜூடோ, டேக்வாண்டோ, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளை கற்பிக்க முடிவு செய்துள்ளது. இந்த திட்டம் ஏன் மிகவும் முக்கியமானது தெரியுமா? முதல், இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் ஆர்டிகல் 21 ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் பாதுகாப்பாக வாழும் உரிமையை வழங்குகிறது. அந்த உரிமையை நடைமுறையில் வலுப்படுத்தும் முயற்சிதான் இந்த திட்டம். இரண்டாவது, குற்றவாளிகள் சட்டத்திற்கு பயப்பட வேண்டும். ஆனால் ஒரு பெண் குழந்தை தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் தைரியமும் திறமையும் பெற்றிருப்பதை அறிந்தால் அது குற்றங்களுக்கு எதிரான மிகப்பெரிய தடுப்புச் சுவராக மாறும். மூன்றாவது, ஆர்டிகல் 15(3) பெண்கள் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக அரசு சிறப்பு திட்டங்களை கொண்டு வர முழு அதிகாரம் அளிக்கிறது. இந்த திட்டம் அந்த அரசியலமைப்புச் சட்டத்தின் உயரிய நோக்கத்தை செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: 6 முதல் 10ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பயிற்சி: கராத்தே, ஜூடோ, டேக்வாண்டோ, சிலம்பம். 3 மாத சிறப்பு பயிற்சி. ஒவ்வொரு பள்ளிக்கும் 12,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு. என் கருத்து ஒன்றே: ஒரு பெண் குழந்தை பயந்து வாழக்கூடாது, தைரியமாக வாழ வேண்டும். அதற்கான முதல் ஆயுதம் கல்வி. இரண்டாவது ஆயுதம் தற்காப்பு திறன். பெற்றோர்களே, உங்கள் மகள்களை இந்த பயிற்சியில் கட்டாயம் பங்கேற்கச் செய்யுங்கள். ஆசிரியர்களே, இந்த திட்டம் வெறும் அரசாணையாக இல்லாமல் ஒவ்வொரு மாணவியின் தன்னம்பிக்கையாக மாற வேண்டும். பொதுமக்களே, இந்த திட்டம் ஒவ்வொரு பள்ளியிலும் முறையாக செயல்படுகிறதா என்பதை நாம் கண்காணிப்போம். ஏனெனில் பெண் குழந்தையின் பாதுகாப்பு என்பது அரசின் கடமை மட்டுமல்ல, சமூகத்தின் பொறுப்பும் ஆகும். நினைவில் கொள்ளுங்கள், சட்டம் கையில் இருப்பது நீதிக்காக, தற்காப்பு திறன் கையில் இருப்பது உயிரை காப்பதற்காக. பெண் பாதுகாப்பு என்பது ஒரு திட்டமல்ல, ஒரு தலைமுறையின் எதிர்கால முதலீடு. நன்றி. ஒரு வழக்கறிஞரின் சட்டப்பூர்வ பார்வை.